Hello everyone, welcome to NEET in 200 days. Challenge number இருக்குது daily challenge day number 62. So day number 62 கான challenge என்ன அப்படின்னு பார்த்துடலாம். So day number 62ல வந்து electric charge and field ஓட lecture 3 and 4 நீங்க பார்க்க போறீங்க. 3ல வந்து pendulum problemமும் principle of superposition. So 1ல Coulomb's law ஓட continuation தான். இதில் பார்த்தீங்கன்னா Coulomb's lawவும் mg வச்சுக்கிட்டு நம்ம டென்ஷன் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் இல்லைன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா Coulomb law of வெக்டர் ஃபார்மில் இருக்கிற Coulomb law கண்டுபிடிக்கிறது எப்படி அகைன் இது எல்லாமே Coulomb's law தான். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெக்சர் நல்லா கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸி. அடுத்து புதுசாக எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து புதுசாக ஒரு விஷயம், மற்றபடி எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோட லெக்சர் 3 and 4. ஆக்சுவலாக 4th லெக்சர் இன்னும் ப்ரொவைட் பண்ணலை. இப்போதைக்கு நான் கிராஷ் கோர்ஸில் பிஸியாக இருக்காங்க, இப்போதைக்கு என்னால் 4th லெக்சர் ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின், சரியா? ஏன்னா 4th லெக்சர் என்ன இருக்குன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன், டீவியேஷன் ஆஃப் ரவுலட்ஸ்லாம், அசியோட்ராப்ஸ், அப்புறம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் 4வது லெக்சராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸை மட்டும் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆன் யுவர் ஓன். லேட்டர் ஆனால் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சேலஞ்சு முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா எனக்கு மார்க் கண்டிப்பாக அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.